பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு அம்மா பாகியம் பேச்சை கேட்டு குமரவேலை கல்யாணம் பண்ண சுடருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாகியம் அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மயிலே மயிலே இந்த பூவை கொஞ்சம் தலையில் வச்சு விடு அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் வச்சு விடுறாங்க. அம்மா எங்கேம்மா இந்நேரத்துக்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, வேற எங்கடி நேற்று கட்டி கொடுத்துருது, இன்னைக்கு போய் ஒரு வாட்டி கண்ணில் பார்க்கலனா புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம சுடர் வீட்டை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாகியம். அப்படியாம்மா, சரிம்மா நானும் வர்றேன், சுடரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மயிலவும். உடனே ஒன்றும் வேண்டாம், நீ ஒன்றும் வந்து கிழிக்க வேண்டாம், நீ ஒரு வாளா வெட்டி அங்கே வந்து பணக்காரியா நல்லா பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, சுடரை பார்த்தா அதுவும் நீ இப்போ வாயு வயிறுமா இருக்க, அவளை பார்த்து பொக்குன்னு போயிட்டேன்னா கடைசியில் உனக்கு தான் சங்கடம், நானும் உங்கள் அப்பாவும் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல உடனே மயில் கண் கலங்கி நிற்கிறாங்க. எதுக்குடி, எதுக்கு இப்படி வாயு வயிறுமா கண்ணீர் விடுற, எல்லாம் என் பிள்ளைய பிடிச்சிக்கு சாபம், பேசாமல் வேலைக்கு போ நீ கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் கிளம்பி நேராக சக்திவேல் வீட்டுக்கு வர்றாங்க. அதே சமயம் முன்னத்த நாள் நைட்டு குடிச்சிக்கிட்டு வந்து முதல் ராத்திரி அன்னைக்கு அரசிய எப்படியாவது நான் மூக்கறுக்கணும்னு சொல்லித்தான் உன்னை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிற குமரவேலை நினச்சி அங்கே சுடரும் சரி நம்ம வெளியில் யார்கிட்ட இதை பற்றி சொல்கிறது, அவர் நம்மளை பிடிக்கலை, நம்மக்கிட்ட வாழ்கிறதுக்கும் ஆரம்பிக்கல அப்படின்னு குழப்பத்திலேயே குளிச்சுட்டு வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க சுடரு. சுடரே சுடரே அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளே நுழையிறாங்க பாக்கியம். உடனே சக்திவேலும் வாங்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே சமயம் மனசுக்குள்ள இவனை எல்லாம் நமக்கு சமமாக வச்சு சம்மந்தின்னு கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே நாயை குழுப்பாட்டுற மாதிரி யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வழி இல்லாமல் நம்ம புள்ள ஒரு தருதலை பையனாக போயிட்டான், அதனால தானே நம்ம வழி இல்லாமல் இவன் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கடைசியில் இந்த வீட்டுக்கே முதலாளியாக்குனது, என்ன பண்ணுறதுடா சக்திவேலு உன்ற நிலைமை இப்படி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வர்ற முத்துவேலும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல வர்றங்க எங்க சுடரு அப்படின்னு கேட்க, அம்மா அப்படின்னு அங்கே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க பாகியமும். அம்மாடி சுடரே நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே பக்கத்தில் நிற்கிற வடிவும், என்னங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க, நேற்று சாயங்காலம் தானே விட்டுட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன உங்கள் பொண்ணை நாங்கள் கடிச்சா முழுங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே பாகியமும் யாருக்கண்டா அப்படித்தான் கடிச்சு முழுங்கிட்டீங்கன்னா அதுக்காகத்தான் என் பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்கு, ஆனால் உன் முகம் ஏனோ சரியில்லையே சுடரே அப்படின்னு இழுக்கிறாங்க பாகியமும். ஏன் சுடரோட முகத்துக்கு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாரியும் சொல்ல உடனே இல்லை என் புள்ள முகம் எனக்கு தெரியாதா, சிறுசுலேருந்து வளர்த்துனவ முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கே மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு பாகியமும் கேட்க, அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், 10 மணி 11 மணிக்கு தான் வெயில் முகத்தில் பட்டதுக்கப்புறம் எழுந்திருப்பான், எல்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்க, அப்படித்தான் சொகுசு வாழ்க்கை வாழுங்க, அந்த மாதிரி தான் என் பிள்ளையையும் நான் வளர்த்தி இருக்கேன், என்ன பண்ணுறது, அவன் போய் ஓடி ஆடி சம்பாதிக்கணும்னு இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், அதை அனுபவிச்சா போதும், அதுக்கு தான் உங்கள் பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு சக்திவேல் சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் சக்தி இது என்ன பெருமை பேசக்கூடிய விஷயமா, அவன் வயசில் இப்படி தான் 10 மணி 11 மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு இருக்கணுமா, போய் எழுப்பி விடு அப்படின்னு சொல்ல, இல்லை நீ இரு வடிவு மாறி 2 பேரும் போய் அவனை எழுப்பி விடுங்க, சுடரு போமா நீயும் அப்படின்னு சொல்ல உள்ளே போன அங்கே மாரிக்கும் வடிவுக்கும் அப்படியே பேக்கில் வந்து வாந்தி எடுக்கிறாங்க வாஷ் பேஷனில். உடனே அங்கே என்னாச்சு, ஏன் என்னாச்சு, நீங்கள் மாப்பிள்ளையை எழுப்ப போகிறேன்னு போனீங்க, பெட்ரூம்னு பார்த்தேன், இல்லைன்னா நானே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன், ஏன் வாந்தி எடுக்கிற நிலைமையில் அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அங்கே பாகியமா. என்ன சுடரே நீயும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, அது வந்து நானும் அவரை காலையிலேருந்து எழுப்பி பார்க்குற எழும்புல, அதே மாதிரி தான் இப்போ அத்தைங்களும் போய் எழுப்புனாங்க, அங்கே ரூம்குள்ளே போனாலே ஸ்மெல் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்மெல்லு தலிக்க, அதை நான் தான் போய் பார்க்குறேனே அப்படின்னு சொல்ல உள்ளே போய் எட்டி பார்த்தா அப்படியே மலாக்கா கையை 2 பக்கமும் விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்காரு, வேட்டியெல்லாம் கழண்டு அங்கே அசிங்கமாக குமரவேல். அதே சமயம் பாகியம்
அடடடடா என்னது, என்னமோ நாத்தம் தாங்க முடியலை, தண்ணி போட்டிருப்பாரு போல அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி என்னடி இது, இவ்வளவு பெரிய கொடுமை உனக்கு நடந்திருக்கு, அம்மா கிட்ட நல்லா இருக்குன்னு வேற சொல்கிற, வேற என்னென்ன கொடுமை தான் உனக்கு நடத்தினா இந்த படுபாவி பைய அப்படின்னு கேட்குறாங்க பாகியமோ. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா வாழ்கிற பிள்ளைங்கள நீங்களே அது இதுன்னு சொல்லிடுவீங்க போல அப்படின்னு சொல்ல உடனே அங்கே முத்துவேல் சொல்கிறாரு, என்னடா சக்தி, இவன் இப்படியுமா நடந்துக்குவான், நேற்று காலையில் தானே கிளிப்புள்ளைக்கு புத்தி சொல்கிற மாதிரி நானும் சொன்னேன், அதுக்கப்புறமும் இப்படி நடந்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மயிலு ஃபோன் பண்ணுறாங்க சுடருக்கு. கரெக்டாக, சுடரு நானும் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நான் வேலை செய்கிற இடத்துல பாட்டிக்கு முடியலன்னு சொல்லி என்னை வர சொல்லிட்டாங்க, அதனால நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு தன்னோட அம்மா பாக்கியத்து மேலே இருக்கிற தப்பை மறைச்சு சுடருக்காக பேசுகிறாங்க மயில். அதே சமயம் சுடரு ஏன் பேச்சே வரல அப்படின்னு கேட்க, இல்லைக்கா இருக்கா, ஒரு நிமிஷம் கழித்து கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மயிலோ. ஏன்னா ஏற்கனவே குமரவேலை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்த மயில் சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அடங்காமல் இந்த பாக்கியமும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. உடனே அக்கா இல்லைக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லாத, ஏன்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே, ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி நம்மளை வாழ விடாமையே பண்ணிடுவாங்க, எதாக இருந்தாலும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போக சொல்லு, அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எதாக இருந்தாலும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே மயிலுவும் சொல்ல உடனே சரிக்கா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதே சமயம், அம்மா என்னோடய வாழ்க்கையை நான் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் புருஷன் குடிச்சா குடிக்கட்டும், உனக்கு என்னம்மா இங்கே சத்தம் போடுற வேலைலாம் வேண்டாம், இப்படித்தான் தாய் தூயின்னு அக்கா வீட்டில் சத்தம் போட்டு அக்காவோட வாழ்க்கைக்கு எப்படியோ ஒலை வச்சுட்ட, இப்போ அடுத்தது என்னோட வாழ்க்கையும், என் பூந்த வீட்டில் 1008 இருக்கும், உனக்கு என்ன, வந்தமா பொண்ணை பார்த்தமா இப்போ கிளம்புனமான்னு கிளம்பிக்கிட்டே இரு, இந்தா புடி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியம் வாங்கிட்டு வந்த பழங்களையும் கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க சுடர். அதே சமயம் என்னங்க இப்படி மாறிட்டா இவ அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதே சமயம் அங்கே மன்னிப்பு கேட்குறாரு முத்துவேல். இதை பாருமா, அவன் இப்படித்தான் தப்பு பண்ணுறான், அவனை நீதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தணும், மற்றபடி அவன் நல்ல பையன்தான், எப்படியாவது நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலும் சொல்ல உடனே சக்திவேலும் ஆமாண்ணே ஆமாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு பெருமையாக இருந்துச்சுமா உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காம உங்கள் அப்பா அம்மா முன்னாடி பேசினது அப்படின்னு முத்துவேலும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் சுடர் எல்லாருமா கிளம்பி போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க மயிலுக்கு. அக்கா என்னக்கா, நீ சொன்னதை கேட்காம அம்மா பேச்சை கேட்டு பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வந்தால் போதும்னு நினச்சிட்டு இவரை கல்யாணம் பண்ணுனா அதை விட கொடுமைன்னு வந்தால் இங்கே ஒரு கொடுமை தலைவிரிச்சு ஆடுது மாதிரி குமரவேல் ரொம்ப மோசமாக இருக்காருக்கா, நேற்று நைட்டு என்னை பிடிக்கலை, அரசிக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாருக்கா அப்படின்னு சொல்ல உடனே மயிலு சொல்கிறாங்க, சரிடி சரி, பிடிக்காதவன் பிடிக்காத மாதிரியே இருக்கட்டும், அது வரைக்கும் உன்னோடது நல்லது தான், அவன்கிட்ட இருந்து உன்னோட உடம்பையும் உயிரையும் நீ காப்பாற்றிவே, அடுத்தது நம்ம என்ன முயற்சி செஞ்சாவது எப்படியாவது உன்னோட வாழ்க்கையை நீ தான் சரி பண்ணணும், போராடணும், உன்னால் அங்கே வாழ முடியும்னு நினச்சேன்னா வாழு, இல்லைன்னா கொஞ்ச நாள் வாழ முடியலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்துக்கிட்டே இரு, நீ படிக்கணும், படித்து முன்னேறி நல்ல வேலைக்கு போகணும், இதைத்தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், நீ அம்மா பேச்சை கேட்டு அவனை கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இவன்கிட்ட என்னால் வாழ முடியும்னு தோணலக்கா, நான் வந்துடுறேங்க்கா, பேசாமல் நீ எனக்கு தைரியமாக சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு அழுகிறாங்க. நிச்சயமா நீ கிளம்பி வந்துட்டே இரு, உன்னோட ஸ்டடீஸில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உனக்காக அக்கா மயில் இருக்க அப்படின்னு தைரியமாக பேசுகிறாங்க மயில்.